ஹலோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கோட் அன்லாக் தமிழ். இன்றைக்கி நம்ம ஜாவாஸ்கிரிப்டோட கண்டினியூஷன் பார்க்க போகிறோம், செகண்ட் பார்ட்டு. ஓகேவா? ஓகே, நீங்கள் ஃபஸ்ட் பார்ட் பார்க்கலன்னா பார்த்துருங்க. ஸோ இந்த டாப்பிக்கில் நம்ம இந்த வீடியோவில் நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, வேர் அண்ட் லெட் ரெண்டு டேட்டா டைப்போட டிஃப்ரென்ஸ் கொஞ்சம் பார்க்க போகிறோம். அவ்வளோதான், கொஞ்சம் ரொம்பலாம் பார்க்க வேணாம். ஃபஸ்ட்டு டேட்டா டைப்ஸ் கொஞ்சம் ஸ்லோவாக போகலாம். ஓகேவா? ஸோ நான் இதை எரேஸ் பண்ணிடுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம லைவ் சர்வர் ஓப்பன் பண்ணிடலாம். ஓகே, ஃபஸ்ட்டு சும்மா ரிவைஸ் பண்ணுற மாதிரி சும்மா இது போடுறேன். டெவலப்பர் டூல்ஸ் ஓப்பன் பண்ணிடலாம். ஓகேவா? இப்போ நம்ம என்ன பண்ணலான்னா, console.log ஏதாவது ஒன்று நம்ம பிரிண்ட் பண்ணலாம். இன்னொன்று ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் ஸ்ட்ரிங்கை வந்து ஒரு சிங்கிள் கோட்லேயும் கொடுக்கலாம். ஓகேவா? அது சொல்லிக்கிறேன். ஜாவாஸ்கிரிப்டில் ஆக்சுவலாக வேரியபிள்ஸ் இன்றைக்கி நம்ம வேர், லெட், கான்ஸ்ட் இதை பற்றி என்னென்னு பார்ப்போம். ஓகேவா? ஃபஸ்ட் நம்ம வேரை பற்றி பார்த்துடலாம். வேறு ஒன்றுமே இல்லை ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம வேறு நேம் ஈக்குவல் டு ஜான்னு கொடுத்தோம். வேறுங்கிறது ஒரு வேரியபிள் மாதிரி. இப்போ நேமில் நம்ம என்ன வேணால் ஸ்டோர் பண்ணலாம். அதாவது நம்ம இப்போ ஸ்ட்ரிங் ஸ்டோர் பண்ணலாம், இல்லை வேறு ஏஜென்ட் போட்டு இன்டீஜர் ஸ்டோர் பண்ணலாம். ஓகேவா? இப்போ என்ன பண்ணுறேன்னா, இப்போ அதை பிரிண்ட் பண்ணி பார்ப்போம். ஓகேவா? நேம் ஏஜ் ஜான் 14 பிரிண்ட் ஆயிடுச்சா? ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? இன்னொன்று வேர் KNLER. இப்போது நான் இங்கே வந்துட்டு சேனல் கொடுத்தானா இங்கே அன்டிஃபைன்டுன்னு வரும். ஏன்னா நம்ம அது எதுவுமே இனிஷியலைஸ் பண்ணல, சும்மா டிஃபைன் பண்ணி தான் வச்சுருக்கோம். அதாவது நம்ம சும்மா ஒரு வேரியபிள் இனிஷியலைஸ் பண்ணி சும்மா ஒரு வேரியபிள் கொடுத்தா வச்சுருக்கோம். பட் நம்ம அதை இனிஷியலைஸ் எதுவுமே பண்ணல, எந்த வேல்யூக்கோ. அதனால் நம்ம அன்டிஃபைன்டு தான் வரும் ஆப்வியஸாக. இன்னொன்று ஃப்ரெண்ட்ஸ், வேர் இப்போ நம்ம நேம் ஈக்குவல் டு எப்படி இருக்குன்னு வைங்களேன். இப்போது என்ன ஆகும்னா, வேறு நேம் ஈக்குவல் டு கிறிஸ்ன்னு போட்டோன்னா திரும்பி மாறிடும். இது உங்களுக்கு ஏதோ டவுட் இருக்காதுன்னு நினைக்கிறேன். ஓகேவா? அதுக்கப்புறம் வேரியபிள்ஸோட ரூல்ஸ் மட்டும் சும்மா சொல்லிடுறேன். ரூல்ஸ் என்னென்னா, நம்பர்ஸால் ஸ்டார்ட் பண்ணக்கூடாது. ஓகேவா? do not start with நம்பர்ஸ். எது வேரியபிளோட ரூல்ஸ் இதெல்லாம். ஓகேவா? ஃப்ரெண்ட்ஸ், வேரியபிள் நம்பரோட ஸ்டார்ட் பண்ணக்கூடாது. அதுக்கப்புறம் லெட்டர்ஸால் இல்லாட்டி லெட்டர்ஸால் அண்டர்ஸ்கோர், அதாவது ஸ்பெஷல் கேரக்டர்ஸால் ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகேவா? ஜாவாஸ்கிரிப்டில் அண்டு ஃபார் எக்ஸாம்பிள் லெட்டர்னால் நம்ம இதுதான். ஓகேவா? சும்மா ஒரு லெட்ரு. இதே நம்ம அண்டர்ஸ்கோர் ஏஜென்ட் கொடுத்து கூட ஸ்டார்ட் பண்ணலாம். 40 தான் வரும். ஓகேவா? அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் வேரியபிள்ஸ் எல்லாம் கேஸ் சென்சிட்டிவ், கண்டிப்பாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். சும்மா போடுறேன்.
ஓகேவா? இப்போ நம்ம கான்ஸ்ட்டுக்கு வரலாம். ஓகேவா? இப்போ கான்ஸ்ட் சிட்டின்னு எடுத்துப்போம். சென்னைன்னு இருக்குன்னு வைங்களேன். இப்போது console.log சிட்டின்னு போட்டால் இப்போது சென்னைன்னு வரும், அதெல்லாம் ஓகே. பட் ஒரு வேலை ஈக்குவல் டு இப்போ நான் லண்டன்னு மாற்றிக்கிறேன்னு வச்சுக்கிறேங்களேன், எரர் வரும். ஏன்னா அது கான்ஸ்ட், அது ஒரு வாட்டி போட்டோன்னா அது மாற்ற முடியாது. ஓகேவா? சரி, எதுக்கு இது கான்ஸ்ட்னு நீங்கள் நினைக்கலாம். சம் சுச்சுவேஷன் ஒரு ப்ரோக்ராம் எழுதும்போது இந்த வேரியபிள் நம்ம மாற்றாமல் இருக்கணும், ஒரு கான்ஸ்டண்ட்டாக இருக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த கான்ஸ்ட் வேரியபிள் யூஸ் பண்ணலாம், வேறு ஒன்றுமே இல்லை ஃப்ரெண்ட்ஸ். ஓகேவா? இப்போ நம்ம லெட்டுக்கு வருவோம். இப்போது லெட்டு நான் ஒரு எக்ஸாம்பிளோட சொல்கிறேன். இது ஒரு ஃபங்க்ஷன் பிளாக், ஒரு பிளாக் ஆஃப் கோடு இது. ஓகேவா? கர்லி பிரேஸ் போட்டு உள்ளே என்ன போடுறோமா, இது ஒரு பிளாக், அதுக்குள்ளே நான் ஒரு கோடிங் போடுறேன். ஓகேவா? லெட் சிட்டி ஈக்குவல் டு மும்பை console.log சிட்டி. இப்போ மும்பைன்னு வருதா? அதே console.log சிட்டின்னு போட்டால் சென்னைன்னு தான் வருது. ஏன்னு நீங்கள் உங்களுக்கு புரியலன்னா ஒன்றுமே இல்லை. லெட்டோட ரேஞ்ச், அதாவது லெட்டோட என்ன சொல்கிறது, ஒரு எப்படி சொல்லலாம்னா லெட்டோட லைஃப் டைமே வந்து இந்த பிளாக்குள்ளே தான் இருக்கும். ஒரு சரியான வார்த்தைனா ஸ்கோப்புன்னு சொல்லுவாங்க. லெட்டோட ஸ்கோப் இந்த பிளாக்குள்ளே தான் இருக்கும். இதே நீங்கள் வேர் சிட்டி 1 ஓகேவா அப்படின்னு கொடுத்தீங்கன்னா மும்பை எப்படி பிரிண்ட் ஆகுதா? இது என்ன கன்ஃபியூஸ் ஆகுதுன்னா, ஓகே இப்போ மும்பை பிரிண்ட் ஆகுதா? அதுதான் ஃப்ரெண்ட்ஸ் வேறுக்கும் லெட்டுக்கு வித்தியாசம். இன்னொன்று, இப்போது லெட் சிட்டி ஈக்குவல் டு மும்பைன்னு கொடுத்துட்டேன். அண்ட் ஓகேவா, வெயிட், இப்போது சாரி இப்போ மும்பைன்னு பிரிண்ட் ஆச்சா? ஓகே. இப்போ வந்துட்டு சிட்டி ஈக்குவல் டு பெங்களூர் அப்படின்னு போகிறேன்னா பெங்களூருன்னு பிரிண்ட் ஆகும். இதில் ஒரு டவுட் இல்லைல்ல? ஓகேவா? இப்போ நான் என்ன பண்ணுறேன், இப்போ என்ன பிரிண்ட் ஆகும்னு நீங்கள் நினைக்கிறீங்க ஃப்ரெண்ட்ஸ்? ஆப்வியஸாக மும்பைன்னு தான் பிரிண்ட் ஆகும். சாரி, சென்னைன்னு பிரிண்ட் ஆகும். ஓகேவா? ஏன்னா இதோட வேரியபிளோட டெஃபினேஷனை எங்கே கொடுத்துருக்கோம், இங்கே கொடுத்துருக்கோம். இதுதான் எடுத்துக்கும் தவிர உள்ளே இந்த பிளாக்குள்ளே இருக்குது பார்த்தீங்களா, அது எடுத்துக்காது. பிளாக்குள்ளே இருக்கிறது இந்த பிளாக்கோடே முடிஞ்சு போச்சு, அவ்வளோதான். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? இப்போ நான் என்ன பண்ணுறேன், ஃபார் ஒரு உங்களுக்கு புரியறதுக்காக வேற மாற்றிக்கிறேன். ஓகேவா? இப்போ நான் இந்த டபுள் ஸ்லாஷ் கொடுத்த கமெண்ட்டு இது உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். இப்போ நான் இப்படி பண்ணிட்டேன். இப்போ பெங்களூர் பிரிண்ட் ஆகுது, ஏன்னு நீங்கள் கேட்கலாம். இப்போ நான் சிட்டி ஈக்குவல் டு பெங்களூருன்னு கொடுத்தா இதோட ஸ்கோப்பு தான் பார்க்குது. அதாவது இதோட இந்த வேரியபிள் வந்து இந்த டெஃபினிஷனை தான் போய் குறிக்குது. ஓகேவா? ஏன்னா இது வேறுங்கிறது வந்து குளோபல், எல்லாத்துக்கும் டிஃபைன் ஆகிற மாதிரி. லெட்டு தான் ஃபங்க்ஷன் ஒரு பிளாக்குள்ளேயே இருக்கும். இப்போ நீங்கள் லெட்டு சிட்டின்னு கொடுத்துட்டு இதை போட்டிங்கன்னா இந்த வேரியபிளோடு தான் மாறும். ஓகேவா? அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். வேறு அப்புறம் நேற்று ஒரு ஆக்சுவலாக ஒரு சின்ன அரே பற்றி ஒன்று சொல்ல மாட்டேன். அரே console.log அரேன்னு இருக்குன்னு வைங்களேன். 1 2 3 பிரிண்ட் ஆச்சா? இப்போ நீங்கள் இன்னொரு வேல்யூ புஷ் பண்ணணுன்னா ERR.PUSH15 புஷ் பண்ணுறீங்கன்னா அதுவும் புஷ் ஆகிடும். இது ஒரு சின்ன இது தான், சொல்லவும் தேவையில்ல, சும்மா சொல்கிறேன். ஓகேவா? இது புஷ் ஆகிடும்.
பட் இப்போது நான் ஒன்று மாற்றுறேன், கான்ஸ்ட் அப்படின்னு போட்டால் என்ன வரும்? கண்டிப்பாக எரர் தான். எரர் கான்ஸ்டன்ட் போட்டால் ஆக்சுவலாக வராது. ஏன்னா வந்து நம்ம அரே இருக்கு இல்லையா, அரே வந்து ஒரு நிமிஷம். இப்போது இந்த அரேயில் கான்ஸ்ட் அரேன்னு கொடுத்துட்டோம் இல்லையா. இப்போது இந்த அரே வந்து கான்ஸ்ட் சும்மா பேசிக்காக ஒன்று சொல்லணுன்னா, இப்போது ஃப்ரெண்ட்ஸ் இந்த 1 வந்து ஒரு இண்டெக்ஸ், 0th இண்டெக்ஸ், இந்த 2 வந்து 1 இண்டெக்ஸ், 3 வந்து செகண்ட் இண்டெக்ஸ். இப்போ வந்து இந்த இடத்துல ஒரு அட்ரஸ் ஸ்டோர், ஒரு அட்ரஸில் தான் அந்த நம்பர் ஸ்டோர் ஆகிருக்கும். ஓகேவா? இது கொஞ்சம் C++ அதெல்லாம் படிச்சிங்க தான் உங்களுக்கு கண்டிப்பாக உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். இதுக்குன்னு ஒரு அட்ரஸ் இருக்கும், இதுக்குன்னு ஒரு அட்ரஸ் இருக்கும், இதுக்குன்னு ஒரு அட்ரஸ் இருக்கும். ஓகேவா? இப்போ கான்ஸ்ட் ARRன்னு கொடுத்தீங்கன்னா இந்த ARRல என்ன இருக்குன்னா, இந்த ஃபஸ்ட்டு எலிமெண்ட்டோட அட்ரஸ் இருக்கு இல்லையா, அதுதான் இருக்கும், தவிர மற்றதெல்லாம் இருக்காது. மொத்த அரேவும் இருக்காது, அரே இருக்காது. அதுக்கு பதிலாக ஃபஸ்ட்டு வேரியபிளோட அட்ரஸ் தான் இருக்கும். ஸோ இப்போ கான்ஸ்ட் ARRன்னு போட்டிங்கன்னா நம்ம எக்ஸ்ட்ராவாக ஆட் பண்ணால் ஒன்றும் ஆகாது. அதுதான் மேட்ரு ஃப்ரெண்ட்ஸ் இங்கே. ஓகேவா? ஓகே, அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இன்னையோட வீடியோ. ஹோப் உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி நேற்று வந்து நம்ம கன்சோல் எரர் வார்னிங் அலர்ட் அதெல்லாம் பார்த்துருந்தோம். இன்றைக்கி லெட்டு கான்ஸ்ட் பார்த்துருக்கோம். நாளைக்கு இன்னும் சில கான்செப்ட்ஸ் எல்லாம் நம்ம கண்டிப்பாக பார்க்கலாம். நாளைக்கு இன்னும் கொஞ்சம் டீப்பாக போகலாம். டேட்டா டைப்ஸில் ப்ரிமிட்டிவ்னா என்ன, ரெஃபரன்ஸ் டைப்ஸ்னா என்ன, அதுக்கப்புறம் எப்படி டைப் கன்வர்ஷன் பண்ணுறது, ஸ்ட்ரிங்ஸ் பற்றி பார்க்கலாம், அரேஸ், ஆப்ஜெக்ட்ஸ் அதெல்லாம் போக போக அப்படியே பார்த்துக்கலாம். இஃப் எல்ஸ் லூப்பெல்லாம். ஹோப் இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோ எப்படி இருக்குன்ட்டு. அதுக்கப்புறம் வேறு என்ன? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ, பாய். அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன்.